இந்த உலகத்தோட ஆகச்சிறந்த மர்டர் கதை அப்படின்னு சொல்லலாம். என்னடா மர்டர் கதையா, அப்படி என்னடா வினோதமாக நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்பவே முடியாது. இந்த வீடியோ முடியும் போது இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, இது மாதிரிலாம் இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி என்ன தான் அமெரிக்காவில் நடந்ததுங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மைக்கேல் டிபாலிட்டோவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆளாக இருக்காப்புல, நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் பண்ணி ஒய்ஃபும் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. பட் என்னென்னா, ஒரு நாள் வந்து விபச்சார விடுதிக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போகிறவங்க டாலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இப்படி பிடிச்சோன்னா சரி என்ன, ஒரு நாள் போயிட்டு வரவங்க பிடிச்சோன்னா அதை பற்றியே யோசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே போய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன், உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த மோதிரத்தை கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடி வந்து ஓகேப்பா, எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடச்சி நம்மளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்குது இல்லை, அதனால் அவங்க பயங்கரமாக ஒத்துக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃப்கிட்ட போய் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக மூஞ்சுக்கு நேராக சொல்கிறாங்க. 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த 5ஆவது நாளில் இந்த டாலியாவுக்கும் இந்த மைக்கேல் டிபாலிட்டோவுக்கும் கல்யாணமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக முடியுது. எப்பா, நமக்கான ஒருத்தையை பார்த்துட்டப்பா, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மேலே மேலே உயரப்போகுதுன்னு நினச்சி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம் இருக்குங்க. அப்போ வந்து யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னே தெரியல. போய் கதவை திறந்து பார்த்தா 2 போலீஸ் ஆஃபீஸர். இவங்க ஏன்டா இந்த நேரம் வந்தாங்கன்னு மைக்கேலுக்கு புரியலை. ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் வீட்டில் போதைப்பொருளை நீங்கள் விற்கிறதா எனக்கு தகவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டை சோதனை பண்ணி ஆகணும்னு உள்ளே போய் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்கிறாங்க, எந்த பொருளும் கிடைக்கல. சரி சார்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. இப்படியே 2 நாள் போகுது. இந்த டாலியா டிபாலிட்டோவும் மைக்கேல் டிபாலிட்டோவும் ஒரு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறாங்க. அப்படி அங்கே ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த காருக்கு வராங்களா, இங்கே காருக்கிட்ட 2 போலீஸ் நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு சார் நிற்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் காரில் போதைப்பொருள் விற்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு, அதை சோதனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ காரை திறந்து எல்லா இடமும் அலசி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. இப்போயும் மைக்கேலுக்கு புரியலை, யார் தாண்டா அப்படி கொத்துடுறது அப்படின்னு. இப்படி நாட்கள் கணக்காக போகுதுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் காரை மறைக்கிறாங்க. நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்கதான் எங்களுக்கு தகவல், நீங்கள் கதவை திறங்க, கார் கதவை அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுறாங்க. அப்போ போதைப்பொருள் கிடைக்கிது. ரொம்ப அதிக லெவல்லாம் கிடையாது, கொஞ்சமாக கிடைக்கிது. இவர் மைக்கேல் வந்து கெஞ்சிராப்பில், இங்கே பாருங்கங்க, 3 வாட்டி வந்துட்டீங்க, 3 வாட்டி சோதனை பண்ணப்போ இல்லை, இப்போ தானே சார் வந்துச்சு இருக்குது, இது நான் பண்ணல சார், என்னை யாரோ கோத்து விட்றாங்க அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு. இதை பார்த்த போலீஸ், ஆமாம் இருக்கலாம், அது ரொம்ப கம்மியான அளவு தானே கிடச்சிருக்குன்னு மைக்கேலை மன்னிச்சு விட்றாங்க. இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டுருக்குங்க. இப்படி போகும்போது தான் ஒரு நாள் 2009 இந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்க காலையிலே எப்போ ஜிம்முக்கு போயிடுவாங்க. அந்த நாள் அந்த மாடல் நடக்க போகிற அன்னைக்கு இந்த லேடி காலைல 5:45 போல் ஜிம்முக்கு போயிடுறாங்க. இப்படி போகிறவங்க அங்கே ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு இந்த லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போலீஸ் ஆஃபீஸர் தான் அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அவசரமாக உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடிக்கு புரியவே இல்லை. இந்த லேடி அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் அந்த மஞ்சள் டேப்பெல்லாம் ஒட்டி கிடக்குது. அதை தாண்டி அங்கே ஒரே கேமரா அதிகமாக இருக்குது, கூட்டம் கூடி இருக்குது, என்னன்னே புரியலை. அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு. இந்த லேடி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ என்ன இப்படி நடந்துட்டு அப்படின்னு சும்மா பயங்கரமான அழுவை இப்படி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த லேடியை கூட்டுட்டு போகிறாங்க. இது மாதிரி விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது மைக்கேலுக்கு விரோதி இருக்காங்களான்னு. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவங்களோட கதை தெரியும், 2000ஆவது காலகட்டத்தில் அவங்க போதைப்பொருள்லாம் வந்து யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டியிருந்திருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க அதை பண்ணுறது கிடையாது, பட் அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பண்ணியிருந்துருக்கலாம், அதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இந்த லேடி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா போலீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. எப்படியும் நேரங்கள் போகுது. அப்போ தான் வந்து ஒருத்தனை கூட்டுட்டு வராங்க. இவன் தான் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனவன், இவனை தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, எனக்கு அவனெல்லாம் தெரியவே இல்லை, யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி நேரங்கள் போகுது. இப்போ ஒரு ஆள் வராங்க. இந்த ஆள் வர்றதை பார்த்து இந்த லேடி மறண்டு போகிறாங்க. ஏன்னா வந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, அந்த மைக்கேல் டிபாலிட்டோ தான். அவங்க இறக்கலை. இந்த லேடி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, தலைக்காலெலாம் ஓடல அப்படின்னு மைக்கேல்கிட்ட கேட்குறாங்க. போலீஸ் வந்து, எம்மா கதவுற, நீ தானம்மா எல்லாம் பிளான் பண்ண, இங்கே வா அப்படின்னு வந்து கையில் விலங்கெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா,
இந்த லேடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மைக்கேலை பிடிக்கல, ஆனால் சொத்து மேலே அவ்வளோ விருப்பம் இருக்குது. இதனால் போலீஸில் மாட்டி விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படின்னு போதைப்பொருள் வீட்டில் கடத்துகிறாங்க, காரில் கடத்துகிறாங்க அப்படின்னு சும்மா அடித்து நவத்திருந்துருக்காங்க போலீஸுக்கு. ஏன்னா அவங்க எந்தெந்த இடம் போகிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் போலீஸ் வந்துருக்காங்கல்ல, எல்லா இடத்துலையும் அடித்து நவத்திருந்துருக்காங்க. அதில் எதுலேயும் சிக்காத மைக்கேல் ஒரு நாள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விஷத்தை வந்து கலந்துருக்காங்க. இதை சாப்பிட்ட மைக்கேல் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமையே இருந்தாங்க, பட் இறக்கலை. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனோன்னா சரி ஓகே நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஆளை வந்து பிடிச்சி கொலை பண்ண வந்து பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கு அந்த ஆளை பிடிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு யாரையும் தெரியலை. இவங்க என்ன ஒருத்தரும் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் லவர் இருக்காங்க. அந்த லவரை போய் பிடிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, உன்னை நான் லவ் பண்ணலை, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு யாராவது ஒரு கொலைகாரனை பிடிச்சி கூட அப்படின்னு இந்த லேடி கேட்குறாங்க. அந்த எக்ஸ் லவர் அதெல்லாம் எப்படிப்பா முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இந்த லேடியை வந்து போக சொல்லிடுறாங்க. இந்த லேடி வீட்டுக்கு போயிட்டு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதே எக்ஸ் லவர் கூப்பிட்டு வா வா ஒரு ஆள் இருக்கான், அவனை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ அவன்கிட்டே ஹெல்ப் கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த கொலைகாரன் வரான், காரில் உட்காந்து பேசுகிறாங்க. எப்பா கொலை பண்ணணும், $7000 உனக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கொலை பண்ணுறவங்க கேட்குறான், இங்கே பாருப்பா நீங்கள் மாத்திரையெல்லாம் மாட்டிங்கள கடைசி நேரத்தில், நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் மாற மாட்டேன், 5000% உறுதி, என் ஹஸ்பண்டை நீ கொலை பண்ணு அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் நேரம் இவங்க கார்லேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டே இருக்குதாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் 5:45 ஜிம்முக்கு போகிற மாதிரி போயிடுங்க, நான் 6:30 கொலை பண்ணிவிடுவேன். அதையும் தாண்டி போலீஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி வளராமல் கரெக்டாக பேசணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு, நல்லா சும்மா அச்சு பேசுகிறாமல் நடிப்பாங்க அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்குது. இவங்க பிளான் பண்ண மாதிரி 5:45 ஜிம்முக்கு போகிறாங்க. பட் 6:30 அந்த கொலை நடக்கலை. என்னடா புரியலை, அந்த கொலை பண்ணுறவன் எதுவும் போலீஸ்கிட்ட போயிட்டானான்னு கேட்டிங்கன்னா அவன் போலீஸுக்கெல்லாம் போகல, ஏன்னா அந்த ஆளே போலீஸ் தான். என்னடா சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு இப்போயும் கேட்டிங்கன்னா, இந்த லேடி வந்து எக்ஸ் லவர்கிட்ட போய் கொலையாளியை கேட்க போணுச்சுல, அந்த எக்ஸ் லவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அவங்க வந்து உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது மாதிரி எக்ஸ் லவர் வந்து என்கிட்ட கொலையாளியை கேட்டுச்சு, அந்த லேடி வேறு யாராவது கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணாலும் பண்ணிவிடும், நீங்கள் எதுக்கும் பார்த்துங்க அப்படின்னு இந்த எக்ஸ் லவர் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா நீங்கள் விட்றாதீங்க, உன் எக்ஸ் லவரை கூப்பிட்டு நான் கொலையாளியாக தானேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கள் ஆள ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன்னு போலீஸே அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. இங்கே வந்து காரில் உட்காந்துட்டு இந்த லேடி வந்து இது போலீஸ்னே தெரியாமல் அடித்து நவத்திருக்காங்க, 5000% உறுதி அது இதுன்னு. இங்கே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. காருக்குள்ளே 20 நிமிஷம் பேசியிருக்காங்க, எல்லாமே ரெக்கார்டு. இப்படி போய்கிட்டே இருக்குதா, இவங்க பிளான் பண்ண மாதிரியே அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. பட் எல்லாம் ரியாலிட்டி ஷோவாக ஒரு டிவியோட ஒன்றிணைஞ்சிக்கிட்டு அங்கே காப்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோங்க. இவங்க பிளான் பண்ண அன்னைக்கு இந்த லேடி வந்து அங்கே போயிடுறாங்க. பட் இங்கே அதுக்குள்ளே அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ளே அங்கே மீடியா வந்துடுது, மக்கள் கூடிடுறாங்க. அங்கே வந்து உடனே போய் அந்த மைக்கேல்கிட்ட வீடியோலாம் காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஒய்ஃபு உங்களை கொலை பண்ண பிளான் போட்டிருக்கு இன்றைக்கி, இந்த வீடியோவை பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறந்த மாதிரி நடிக்க சொல்கிறாங்க. அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அந்த 3/4 மணி நேரத்தில் பல விஷயங்கள் நடக்குது. இந்த நேரத்தில் தான் 6:30 வந்து அந்த டாலியாவுக்கு அடித்து வாமா உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னால், இங்கே வந்து சும்மா ஆக்டிங்கு, கேமராவெல்லாம் அவங்கள தான் ஃபோக்கஸாக பண்ணிக்கிட்டு இருக்கு ரியாலிட்டி ஷோவில். அது இந்த லேடி சும்மா அட்டி அந்த மாதிரி அழுகிறாங்க. இதை பார்த்தோன்னா எல்லோரும் மிரண்டு போகிறாங்க. இப்படியே அந்த லேடியை கூட்டிகிட்டு போய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் விசாரணை முடிஞ்சு இந்த லேடியை கைது பண்ணிடுறாங்க. அப்போயும் இந்த லேடி சும்மாலாம் இல்லையாங்க, ஹஸ்பண்ட்கிட்ட அந்த மாதிரி ஆக்டிங்க, எப்பா நான் எதுவும் பண்ணலப்பா, இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஃபோன் அடித்து கூட சொல்லுது. ஆனால் அவர் சொல்லிடுறாரு, இங்கே பாருமா எல்லா வீடியோவும் காமிச்சிட்டாங்க, நீ எதுவும் புழுவ வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இந்த லேடி அதுக்கும் மேலே நீதிமன்றத்தில் போய், சார் இது மாதிரி நாங்கள் நிறையா பேர் போட்டு பிளான் சார், இது நான் என் ஹஸ்பண்டு என் எக்ஸ் லவர், ஏன்னா நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சோம், அதனால தான் ரியாலிட்டி ஷோவுக்கு இதை பிளான் பண்ணோம், ஆனால் கடைசி நேரத்தில் என் ஹஸ்பண்டும் எக்ஸ் லவரும் மாறிட்டாங்க அப்படின்னு சும்மா அந்த பல்ட்டு இப்போல்லாம் புழுவ முடியுமா, இப்படி புழுகணுன்னா நீதிமன்றம் அதெல்லாம் கண்டுக்கலை, ஏம்மா அப்படி அடித்து விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு 20 வருஷம் உனக்கு சிறை தண்டனமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேடி மேல்முறையீடு போகிறாங்க. அங்கே போனால், எப்பா இது தப்பாக இருக்குது, இந்த தண்டனையை நிறுத்தி வைங்க, இவங்களை வந்து வீட்டு காவலில் வைங்கன்னு வீட்டு காவலில் வைக்கிறாங்க. அங்கே அந்த லேடிக்கு வேறு ஒருத்தர் மூலம் வந்து குழந்தையெல்லாம் பிறக்குது. இப்படி வீட்டு காவலில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் 3வது விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இந்த லேடி பண்ணது தப்பு தான், இவங்களுக்கு 16 வருஷம் சிறை தண்டனை ஜெயிலில் தூக்கி போகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த லேடி ஜெயிலில் தான் இருக்காங்க. இதில் என்னென்னா ரிலீஸ் டேட் கூட தெரியும், 2032 இவங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க. இந்த லேடி அந்த மாதிரி ஆக்டிங்கை போட்டு, அதாவது சொல்லப்போனால்
ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் டெத்து. ஏன்னா இவங்க பிளான் போட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியலை. பண்ணாத ஒரு கொலைக்கு இப்போ 16 வருஷம் ஜெயிலில் வந்திருக்காங்க. இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இது மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்க முடியுமா? ஏன்னா ரியலாக அங்கே வந்து ரியாலிட்டி ஷோ வந்து நடந்துருக்கு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.